Hello, Vanakkam, welcome back to my channel. Today I want to share three unusual practices நம்ம வழக்கமாக பண்ணாத 3 விஷயங்கள். இது 3 நான் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப என்னோடய லைஃப் சேஞ்சிங்காக ஃபீல் ஆகும். லைக் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உருவாகும். லைஃப்பில் ஜெனரலி என்னோடய எனர்ஜி வந்து கிளென்ஸ் ஆகிடும். ஐ ஃபீல் லைக் ஐ ரீசெட் அண்ட் தென் ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி கிடைக்கும். Two of the first practices I feel like they are very grounding, and the third one அப்போ immediate results கிடைக்கும் கொஞ்சம், பட் இருந்தாலும் usually it helps me a lot later. I will just share the practices without taking up too much time. So first practice என்னன்னா, I like to sit in silence. ரொம்ப அமைதியாக ஒன்றுமே பேசாமல் ஒன்றுமே பண்ணாமல், லைக் ஒரு டீ குடிக்கிறது கூட இல்லாமல் சும்மா உட்காந்துருக்குறது. அது அரை மணி நேரம், 40 நிமிஷம், மேபி ஈவன் 1 hour கூட அப்படி உட்காந்தே இருக்கும். இது மெடிடேஷன் கிடையாது. லைக் ஐ டோன்ட் ஃபார்மலி நான் மெடிடேட் பண்ணுவேன், பட் திஸ் பர்டிகுலர் திங் இது ஒரு ஃபார்மல் மெடிடேஷனாக இல்லை. நான் ஜஸ்ட்டு நான் உட்காந்து எதுவுமே பேசாமல் எதுவுமே பண்ணாமல் சும்மா லைக் ஐ ஸ்விட்ச் ஆஃப், எதுவும் ஃபோனும் இல்லை, டிவி இல்லை, எதுவுமே கையில் பக்கத்தில் இல்லை, இவனோட புக்கோடு வாசிக்காமல் டீ குடிக்காமல் எதுவுமே இல்லாமல் சும்மா நிம்மதியாக உட்காந்துருக்குறது. ஸோ ஐ வில் கீப் திங்கிங் அபவுட் திங்ஸ். ஏதோ தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வேறு தாட்ஸை ஒன்றும் நான் பெருசாக என்கேஜ் பண்ணுறதும் இல்லை, கண்ட்ரோல் பண்ணுறதும் இல்லை. வரது வரும், போகிறது போகும். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் எல்லாம் உட்கார்ந்தால நமக்குள்ளே இருந்து ஒரு கிளாரிட்டி வரும், ஒரு பீஸ் வரும். எல்லா நாய்ஸ் வந்து ஃபில்டர் அவுட் ஆகிடும். லைக் நம்ம லைஃப்பில் நம்ம தேவையில்லாத கேரி பண்ணுற நிறைய நம்ம கொண்டு நடக்கக்கூடிய நிறைய பேகேஜ் ட்ராப் ஆகிடும். நம்ம மைண்டில் ஒரு நிம்மதி வந்துடும். எதோ நம்ம அந்த பிரச்சனையில் இருக்க, இந்த பிரச்சனையில் இருக்கன்னு நமக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா அதுலேருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியிലേക്ക് வந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னு தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும், ஆனால் எவ்ரி டைம் அது ஒர்க் அவுட் ஆகும். தட் இஸ் அ சர்ப்ரைசிங் திங். ஐ ஹர்ட் அபவுட் திஸ் ஃப்ரம் எ லெக்சர் வீடியோ. நான் பார்த்ததுலேருந்து ஐ ஹர்ட் அபவுட் திஸ், அண்ட் அதை நான் ட்ரை பண்ணதுலேருந்து இட் ஹஸ் பீன் வெரி யூஸ்ஃபுல். இப்போது நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ளே போயிட்டே இருந்ததுன்னா, இல்லை சம் கைண்ட் ஆஃப் ஓவர்வெல்ம் ஃபீலிங்கோ, இல்லை என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு டைரெக்ஷன்லெஸ்ஸாக இருக்கிறதோ, மேபி ஈவன் அன் ஆக்சுவல் ப்ராப்ளம் தட் இஸ் ஹேப்பனிங், அப்படி இருக்கும்போது கூட இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம ஒரு மென்டல் கிளாரிட்டி, லைக் டீப் வித்தின் நம்மளோட இன்டர்னல் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னா ஒரு ஆன்சர் வரும், இல்லைன்னா ஒரு டைரெக்ஷன் வரும், சம்திங் ஏதோ ஒன்று வந்துடும். அப்போவே நம்ம when it comes it will be very clear. It is like we know what is to be done. ஒரு இது வரும். அப்போது எந்த டவுட்டும் இருக்காது. தட் மொமெண்ட் வில் பி வெரி வெரி கிளியர், கிறிஸ்டல் கிளியராக இது பண்ணலாம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு மைண்டில் ஒரு தாட் வரும். விச் இஸ் அ வெரி பியோர் ஃபார்ம் ஆஃப் கைடன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ளே இருந்த நம்மளுடைய இன்னர் மோஸ்ட் செல்ஃப்லேருந்து வரக்கூடிய பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கைடன்ஸ் அதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் இன்னர் கான்ஷியஸ், நம்மளோட ஒரு இந்தியன் பிலீஃப் என்னன்னா, நம்ம நினைக்கிறோம் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாலேஜ் எவ்ரி திங் நமக்குள்ளே நம்மளோட இன்னர் அன்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே எல்லாமே உண்டு. எல்லாம் எவ்ரி திங், இட் ஹேஸ் ஆல் தி ஆன்சர்ஸ், இட் ஹஸ் ஆல் ஆஃப் த நாலேஜ், இட் நோஸ் எவ்ரி திங் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வி ஹேவ் மெனி லேயர்ஸ். நம்ம அதுக்கப்புறம் சப்கான்ஷியஸ் அண்ட் கான்ஷியஸ் மைண்ட் நிறைய லேயர் இருக்குது. ஸோ இட் இஸ் அ வெரி ஃபில்டர்ட் இன்ஃபர்மேஷன் தட் ஃப்ளோஸ் டு அஸ். அப்போது நம்ம சைலண்ட்டாக உட்காந்துருக்கும்போது வி ஹியர் தட் டீப் இன்னர் வாய்ஸ், நம்மளோட ட்ரூ செல்ஃப் வில் ஸ்பீக். இட் வில் பி கரெக்ட். அப்போவே அந்த எந்திரிச்சு போய் அதே நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நிறைய டவுட் வரும். ஒன்ஸ் வி கம் அவுட் ஆஃப் தட் ட்ரான்ஸ், லாட் ஆஃப் டவுட்ஸ் வில் கம். பட் அதெல்லாம் விட்டு இஃப் யூ டூ தட், அது பர்ஃபெக்ட் சொல்யூஷனாக இருக்கும். அதுலேருந்து நம்ம எதிர்பார்த்ததை விட பெட்டர் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். That will be the right path. That will be the best path. ஸோ அந்த இன்னர் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு, டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆர் இஃப் யூ ஆர் சிம்பிளி ஓவர்வெல்ம் டு ஃபைண்ட் நம்மளோட இன்னர் செல்ஃப் அண்ட் அவர் இன்னர் வாய்ஸ் கேட்குறதுக்கு, திஸ் இஸ் அ வெரி குட் ப்ராக்டிஸ். யூ டோன்ட் ஹேவ் டு டூ இட் ஆல் த டைம், பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக் இஃப் யூ கெட் half an hour to sit with yourself, nothing like it. We like to be in touch with ourselves. நம்மளோட இன்னர் டீப் பர்சனாலிட்டி என்னன்னு நமக்கே தெரியறதுக்கு this is a huge opportunity. We find who we are. We'll come to the second practice. Second practice is also something which I feel it is very difficult. It may sound very simple, but to actually practice it, it is very difficult. என்னன்னா 24 மணி நேரம்
எப்போ இருந்து எனி டைம் யூ கேன் ஸ்டார்ட் இட் டசன்ட் ஹேவ் டு ஸ்டார்ட் இன் த மார்னிங் ஒரு இப்போ கூட ஆரம்பிக்கலாம். ஸோ 24 மணி நேரம் ஒரு குறையை சொல்லாமல், யாரை பற்றி ஒரு குறை சொல்லாமல், அவனவனை பற்றி எந்த குறையை சொல்லாமல், இன்னொருத்தரை பற்றி இன்னொரு குறை சொல்லாமல், ஒரு விஷயத்தை பற்றி எந்த குறை சொல்லாமல், சுச்சுவேஷனை பற்றி எந்த குறை சொல்லாமல், கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் 24 மணி நேரம் ஏதோ சொல்கிறதா இருந்தால் பாசிட்டிவாக சொல்லுங்கள், அட்லீஸ்ட் நியூட்ரலாக சொல்லுங்கள், நெகட்டிவாக சொல்லாமல். சொல்கிறதும் டைப் பண்ணுறது தாட்ஸ் வந்து தான் இருக்கும், அது நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது. தாட்ஸ் வி கேனாட் சே எனிதிங் அபவுட், பட் நம்மளோட பேச்சு அண்ட் வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் அஸ், இது மேலே நம்ம 24 மணி நேரம் கம்ப்ளீட் கண்ட்ரோல் வைக்கணுங்கிறது தான். நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லி நம்மளோட பெரும்பாலான தாட்ஸ், ஒரு நாளைக்கு இருக்கிற பெரும்பாலான தாட்ஸ் வந்து ப்ரீவியஸ் டேயோட தாட்ஸ் தான் நமக்கு ரிப்பீட் டெலிகாஸ்ட்டாக இன்றைக்கும் வந்துடும். அதுவுமே பெரும்பாலான தாட்ஸ் will be நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஷிஃப்ட் அட்லீஸ்ட் a little bit of it to the positive side, huge benefits வரும். So if you do this 24 hours, நிறைய தடவை I have tried this. Whenever I try it, I am not able to do it for 24 hours straight from the time I ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இமீடியட்டாக பண்ண முடியாது. கொஞ்சம் போகும்போது வில் சே சம்திங் அண்ட் தென் வி ஃபீல் ஐயோ நம்ம பேசிட்டோம், தப்பாக பேசிட்டோம் அப்படின்ட்டு தென் ஐ வில் ரீஸ்டார்ட் ஃப்ரம் தட் மூமெண்ட். 24 மணி நேரம் அப்படியே இட் இஸ் நாட் ஈஸி. அட்லீஸ்ட் இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் மீ. மேபி இட் இஸ் ஈஸி ஃபார் யூ இஃப் யூ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது பர்சனாலிட்டி. வெரி ஜென்ரலி யாருக்கும் ஒன்றும் நெகட்டிவ் பேசாத ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. பட் an ஆவரேஜ் பர்சன் லைக் மீ, நம்ம வந்து ஈவன் சின்னதாக கூட இட் வில் நாட் ஈவன் பி லைக் வி சிட் அண்ட் காசிப், வி டோன்ட் டூ தட். பட் சின்னதாக நம்ம தெரியாமல் கூட அப்படின்னு கஷ்டமாக போயிடுச்சுன்னு சம்திங் வில் ஹேப்பன், சம்திங் வில் ஃபால் டவுன்ஸ் அப்படின்னு தோணும்போது தென் ஐ ஹேவ் டு ரீஸ்டார்ட். ஸோ 24 மணி நேரம் வில் பி ஃபுல்லி பாசிட்டிவ். ஸோ இஃப் யூ டூ ஜஸ்ட் திஸ் ஃபார் 24 hours, எவ்ரி டைம் லைஃப் ஷிஃப்ட்ஸ். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. லைஃப் ஷிஃப்ட்ஸ். இது யூ கேன் ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ். இட் இஸ் அ ஷிஃப்ட் ஃப்ரம் வாட் வி ஹேட் பிஃபோர் அண்ட் இட் வில் ஷிஃப்ட் இன் அ பாசிட்டிவ் வே. ஐ டு நாட் நோ இது கோழி முதல் வந்ததா முட்டை முதல் வந்ததான்னு சொல்கிற மாதிரி நம்மளோட மைண்டில் ஷிஃப்ட் வர்றதுனால உலகம் சேஞ்ச் ஆகுதா, இல்லை நம்ம இதை பண்ணுறதுனால உலகமே சேஞ்ச் ஆகி நம்ம மைண்டு ஷிஃப்ட் ஆகுதா, அது ஒன்றும். பட் நம்மளோட ஜெனரல் அவுட்லுக் வில் பிகம் மச் மோர் பாசிட்டிவ். வி ஆர் ஏபிள் டு ஃபேஸ் சிச்சுவேஷன்ஸ் பெட்டர். நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல், ஆங்ஸைட்டி எல்லாமே கம்மி ஆகிடும் அண்ட் வி ஃபீல் மோர் இன் கண்ட்ரோல் ஆஃப் லைஃப். நம்மளோட பவர் லெவல்ஸ், பர்சனல் பவர் ஃபீலிங் இஸ் மச் மோர். வி ஃபீல் லைக் வீ கேன் ரெஸ்பாண்ட் ரேதர் தென் ரியாக்ட். ஒரு சுச்சுவேஷன் வந்தோடனே ஐயோ ஒன்று ரியாக்ஷன் கொடுக்காம கண்ட்ரோல்டாக டு திங்க் அபவுட் இட், பாஸ், ரிஃப்ளெக்ட் அண்ட் தென் ரெஸ்பாண்ட். அதுக்கு மெஷரபிளாக ப்ரொபோர்ஷனேட்டான ஒரு ரெஸ்பான்ஸ், கரெக்டான ரெஸ்பான்ஸ் which will come from a feeling of strength rather than a feeling of fear அப்படின்னு will be able to give a better response. இது நடக்கும். இது every time we try this it happens and it is something very true, very easy to hear but not so easy to do. But if you are able to do it for 24 hours, கட்டாயமாக உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் இருந்துதான் ஆகும். இது ரெண்டாவது ப்ராக்டிஸ். நான் மூணாவது விஷயம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் n number of years ago, maybe when I was in school, college, அந்த காலத்திலிருந்து I read it somewhere or யாரோ சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் I started this. I don't do it daily but sometimes I do it. என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் ஒரு புக் எடுத்து I write every day அன்றைக்கி நடந்த நல்ல விஷயம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு 10-15 days எழுதிட்டே இருக்கும். சின்ன நல்ல விஷயமா இருந்தால் கூட இன்றைக்கி அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி I woke up on my own and I felt good, or இன்றைக்கி I was able to drink enough water, or இன்றைக்கி somebody said this good thing about me, இல்லை நான் எனக்கு today the weather was really good, நல்ல சாப்பாடு, லஞ்ச் வந்து ரொம்ப செம்மையாக டேஸ்டியாக இருந்தது. இப்படி விஷயங்கள் கூட ஒன்றும் பெரிய நல்ல விஷயங்கள், இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, இதெல்லாம் நல்லது இல்லைன்னா என்ன நல்லது, ஹெல்த்தியாக இருந்தது இன்றைக்கி டே ஐ ஃபீல் ரியலி குட் அண்ட் ஹெல்தி அப்படின்னு கூட we can write something. இல்லை எனக்கு ரொம்ப அழகான பூ நான் இன்றைக்கி பார்த்தேன், இதெல்லாம் என்னோடய புக்கில் நான் எழுதியிருக்கேன். ஸோ we write all of these things daily and every day more things will come. First day maybe கொஞ்சம் தான் இருக்கும், second day இன்னும் கொஞ்சம் அதிகம் இருக்கும், third day we'll have more things and then we'll start noticing good things in our life a lot more. By the time we do this regularly for a few days, நம்ம நிறைய we start seeing how much more beautiful our life is than we think it is. நம்ம நினைக்கிறதை விட நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப் நடக்குதுன்றது நமக்கே தெரியும்.
ஸோ டியூரிங் திஸ் ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக உண்டு. பட் ஹவு இட் ஹெல்ப்ஸ் மீ சம்டைம்ஸ், அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனையிலோ சம் ஸ்ட்ரெஸ்ஸிலோ வந்து நம்ம மைண்ட் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது இதை எடுத்து படிச்சிட்டோம்னா டக்குன்னு மூடே மாறிடும். இஃப் லைக் எஸ், இவ்வளோ நிறைய நல்லது நடந்திருக்கு நம்ம லைஃப்பில். நம்ம லைஃப் வந்து அவ்வளோ கஷ்டம் எல்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்குது, நமக்கு நிறைய பிளஸிங்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு we shift into this energy of gratitude, and that is a powerful energy to be in. அப்படி இருக்கும்போது more and more good comes to you. ஸோ இது ஒரு மூணாவது ப்ராக்டிஸ். அண்ட் தீஸ் 3 things if you do, எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ if you do it, and some of these don't even require specific time out from your lives, like you can just do it as part of your regular life. அப்போ நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து சீரியஸ்லி இட் வில் சேஞ்ச் ஃபார் த பெட்டர். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். யூ கேன் ட்ரை இட் and let me know whether it worked for you. But seriously, there will be shifts and there will be changes. The way we see life will change, and when we see life differently, life will treat us differently. நமக்கு நல்லது நடக்கும். அது நம்மளோட சேஞ்சில் இருந்து தான் அது நல்லது உருவாகும். அந்த பாசிட்டிவ் சேஞ்சுக்காக இந்த 3 ஷிஃப்ட்ஸ், 3 திங்ஸ் வி கேன் டூ. தீஸ் ஆர் ப்ராக்டிசஸ், சிம்பிள் ப்ராக்டிசஸ். ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயங்கள் இல்லை. டசன்ட் ரிக்வயர் ஸ்பெஷல் டூல்ஸ், ஸ்பெஷல் ட்ரைனிங் எதுவுமே தேவையில்லை. திங்ஸ் தட் யூ அண்ட் ஐ நம்மளே மாதிரி சாதாரண நபரால் செய்யக்கூடிய விஷயங்கள். ஒன்ஸ் we do it, our life will transition for the better. இது ரொம்ப ரொம்ப தெளிவாக லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள். and I hope it is of some use to you. At least one of these things I hope you'll try it out, and please do let me know how it worked out for you. Thank you so much for watching. Bye bye.